சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அண்ணா சிலை பகுதி தெற்கு ரத வீதியில் இந்தியன் வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியை நோட்டமிட்ட மர்ம நபர் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் வங்கியின் பூட்டை வெடிமருந்து வைத்து உடைத்தும் ஜன்னல் கம்பிகளை வெட்டி எடுத்தும் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்த நிலையில் மானாமதுரை முத்துநகர் மேட்டுத்தெருவை சேர்ந்த பிரசாந்த் என்ற இளைஞரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்ட மற்றும் மாநிலங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் வருவது வழக்கம். இங்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் தனுஷ்கோடி பகுதிக்கு சென்று சுற்றி பார்த்து செல்கின்றனர். இந்த நிலையில் தனுஷ்கோடி பகுதியில் வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகரித்து கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருவதால் அப்பகுதிக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு மாவட்ட மற்றும் மாநிலங்களிலிருந்து வந்திருந்த ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கிள்ளையைச் சேர்ந்த ஒருவர் தனது மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்தியுள்ளார். அதில் தாய்மாமன் ஐயப்பன் என்பவர் 101 சீர்வரிசை தட்டுகளை லாரியின் மூலம் சிதம்பரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள கீழத்தெருவிலிருந்து ஊர்வலமாக எடுத்து வந்துள்ளார். அப்போது மஞ்சள் நீராட்டு விழா காணும் சிறுமியை பல்லக்கில் தூக்கி ஏந்தியவாறு மண்டபத்திற்கு அழைத்து வந்தது உறவினர்கள் மற்றும் பொதுமக்களிடையே ஆச்சரியத்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள குன்னத்தூர் கிராமத்திலிருந்து அதாலியூர் கிராமத்திற்கு செல்லும் சாலை அமைந்துள்ளது. இச்சாலை வழியாக அதாலியூர், சந்தனகவுண்டர், காமாட்சிப்பட்டி, குள்ளம்பதி, ராமகிருஷ்ணபதி, கோட்டனூர், பச்சூர் உள்பட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் நாள்தோறும் சென்று வருகின்றனர். இச்சாலை போதிய பராமரிப்பு இல்லாமல் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் அவதியுடன் செல்லும் நிலை உள்ளது. இச்சாலை சீரமைக்க வலியுறுத்தி பலமுறை அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறும் பொதுமக்கள் அரசு இப்பகுதி மக்கள் நலன் கருதி விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆதாலியூர்லேருந்து குன்னத்தூர் வரைக்கும் போது 5 கிலோமீட்டர் பக்கம் பார்த்தீங்கன்னா ரோடே ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த ரோடு ரொம்ப மோசம்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்சவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து 2 வீலரு 4 வீலர்லாம் போகிறாங்க. 2 வீலரில் போகிறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள சூழ்நிலை வருது. அதாவது ரோடாகவே இல்லை, வெறும் மண்ணாக இருக்குது. அதில் வண்டிட்டு போனால் வலிக்கு விட்டு கீழே விழுந்து நிறைய பேர் காயம் ஏற்படுறாங்க. காயப்பட கீழே விழுந்து இமீடியட்டாக நம்ம வந்து எடுத்து ஆஸ்பத்திரி போகிறது. குறைந்தபட்சம் 40 வருஷமாக இந்த ரோடு அப்படி தான் இருக்குது. இதை தயவு செய்து சொல்கிறேன், இந்த குன்னத்தூர்லேருந்து ஆதாரிலிருந்து 5 கிலோமீட்டருக்கு வந்து ரோடு சீரமைச்சு அதை நல்லபடியாக பண்ணி மக்களுக்கு நல்லது செய்ய நான் கேட்டுக்கிறேங்க. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உசிலம்பட்டி சாலையில் கரட்டுப்பட்டி கிராமம் உள்ளது. இக்கிராமத்தில் சுமார் 200 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் இங்குள்ள மின் கம்பங்கள் பழுதடைந்த நிலையில் உள்ளதால் அதனை அகற்றி புதிய மின் கம்பங்கள் நடக்கோரி அப்பகுதி மக்கள் வத்தலகுண்டு மின்வாரிய அலுவலகத்தில் கோரிக்கை வைத்தனர். அதேபோன்று தங்கள் பகுதிக்கு முறையான குடிநீர் வழங்கவும் கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதுகுறித்து அரசு அதிகாரிகள் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் வத்தலகுண்டு உசிலம்பட்டி சாலை கரட்டுப்பட்டியில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இச்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து தடைப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மின்வாரிய அதிகாரிகள் உடனடியாக மின் கம்பத்தை மாற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தனர். இதையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் அமைந்திருப்பதால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின்னரே சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் வைகாசி விசாகம் என்பதால் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே கோவிலில் குவிந்தனர். மேலும் 1000க்கும் மேற்பட்டோர் வாகனங்களில் பக்தர்கள் வந்தனர். வாகனங்களை நிறுத்துவதற்கு போதிய இடங்கள் இல்லாததால் நகர்பகுதி முழுவதும் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்டது. மேலும் திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலை, திருச்செந்தூர் கன்னியாகுமரி சாலை, திருச்செந்தூர் திருநெல்வேலி சாலை ஆகிய பிரதான சாலைகளில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. இதனால் பயணிகள் கடும் சிரமமடைந்தனர்.
சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த இந்து கல்லூரி டு பட்டாபிராமன் இடையே சில தினங்களாக பெய்து வரும் மழையின் காரணத்தினால் ரயில் சிக்னல்கள் சரியாக இயங்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போதும் சிக்னல்கள் இயங்காததால் சென்னையிலிருந்து திருத்தணி, அரக்கோணம், திருவள்ளூர் செல்லும் ரயில்களும், அரக்கோணத்திலிருந்து சென்னை செல்லும் ரயில்களும் பட்டாபிராம், இந்து கல்லூரி, ஆவடி போன்ற ரயில் நிலையங்களில் ஆங்காங்கே 1.5 மணி நேரத்திற்கு மேலாக நிறுத்தப்பட்டது. இதனால் ரயில் பயணிகள் அவதியடைந்தனர். பின்னர் தகவல் அறிந்து விரைந்து வந்த ரயில்வே ஊழியர்கள் சிக்னலை சீர் செய்ததால் ரயில்கள் இயக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை முதல் அதிகாலை வரை கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் அப்பகுதி முழுவதும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலை உருவானது. மேலும் பவானிசாகர், கடம்பூர், தாளவாடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே உள்ள கருவேலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனி. இவருக்கு பச்சையம்மாள், சத்யா என 2 மனைவிகள் உள்ளனர். பழனி கடந்த 18 வருடங்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் பழனி குடும்பத்திற்கும் அவரது அண்ணன் நடராஜ் குடும்பத்திற்கும் இடையே நிலத்தகராறு காரணமாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி ஏற்பட்ட தகராறில் இரு தரப்பினரும் இரும்பு கம்பி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். பின்னர் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இரு தரப்பையும் சேர்ந்த சங்கர், வேடியப்பன், காளியப்பன், நடராஜ், மாது, சத்யா, பச்சையம்மாள், மணி, வெங்கடேசன், சர்க்கரை, பூவரசன், முத்து ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதில் பழனியின் மகன்கள் வெங்கடேசன், மணி ஆகியோரை போலீசார் விசாரணைக்கு அழைத்து வந்து தாக்கியதில் வெங்கடேசனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வலிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் கம்பைநல்லூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அவரை பார்ப்பதற்கு அவரது தாய்க்கு கூட காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் காவல்துறையின் அராஜக போக்கை கண்டித்து உறவினர்கள் கம்பைநல்லூர் காவல் நிலையம் முன்பு சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். சக்தி கருவேலம்பட்டி வில்லேஜ். போதில் எங்கள் மூத்தாட்டார் எங்கள் நிலத்தெல்லாம் எங்களை ஏமாற்றி கரையும் பண்ணார். ஒரு 9 ஏக்கரை ஒன்றா வாங்கினதை அவங்க தனியாக இருக்குதுன்னு சொல்லி கரையும் பண்ணிக்கினார். வாங்கின பொது நிலத்தில் 9 ஏக்கரை அவங்க கரையும் பண்ணி வச்சுக்கின்னு எங்களுக்கு இருக்கிற சொத்தில் 2ஆக பங்கிட்டு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க செத்ததுக்கு அப்புறம் 2012 எங்களுக்கு பங்கு கொடுத்தாங்க. 2012 பங்கு கொடுத்து பாதி சொத்தை நாங்கள் எங்கள் அனுபவத்தில் அனுபவிச்சுன்னு வந்தாங்க. மறுபடியும் அவங்க சொத்தை பிடிங்கின்னு கேட்டாக்கா உங்கள் வீட்டுக்காரர் இல்லை, காயில் இறந்துட்டாங்க, நீங்கள்லாம் எங்கே சம்பாதிச்சிங்க, உங்களுக்கு வீடு வாசல் இல்லை, சொத்து இல்லை, எதுலேயும் பங்கு இல்லை, உங்களுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க ஐயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலைக்கு போய் தான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து பொழைக்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் அக்காவுக்கும் கூலி செஞ்சு தான் நாங்கள் சாப்பிட்டு வரோங்க. ஒவ்வொரு டைமும் எங்கள் மூத்தாட்டாரும் மூத்தார் வீட்டு பிள்ளைங்களும் எங்கள் அக்காவும் வீட்டை விட்டு எங்களை துரத்திட்டாங்க. ஒரு ஓட்டு வீடு தாங்க ஐயா எங்களுக்கு. அந்த ஓட்டு வீடு கூட எங்கள் இருக்க விடமாட்டேன்னு சொல்லிட்டு அதையும் பிடிங்கி வச்சுட்டாங்க ஐயா. நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, எங்கள் அக்கா அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. எங்கள் நிலத்தை அவங்க அனுபவிக்க எங்களுக்கு விட மாட்டேன்றாங்க. நாங்கள் வேணும்னா 3 பேர் வீட்டெல்லாம் உடச்சி, ஃபேனெல்லாம் உடச்சி, வீட்டு அட்டையெல்லாம் அந்த ஓட்டு அந்த அட்டை இருக்குல்ல மேலே சிமெண்ட் அட்டை, அந்த அட்டையெல்லாம் உடச்சி எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி 1 வாரம் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிருந்து ஜனவரி 2ஆம் தேதி நாங்கள் இங்கே கம்பெனியில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோங்க. எங்களுக்கு இங்கேருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. 27வது தேசிய ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. இதில் மே 14ஆம் தேதி நடைபெற்ற பெண்களுக்கான போல் வால்ட் போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் சேத்திரபாலபுரத்தில் வசிக்கும் விவசாயி இளங்கோவன் என்பவரது மகள் போல்வால்ட் வீராங்கனை பரணிகா 4 மீட்டர் உயரம் தாண்டி 2வது இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் தட்டிச் சென்றார். இந்த போட்டியில் பரணிகா பங்கேற்ற வீடியோ தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்தின் ரோசி மீனா 4.05 மீட்டர் உயரம் தாண்டி முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. The first of the technique on the run up, then the plant. Yes, she goes there. உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் உலக பல்லுயிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வனத்துறை மற்றும் அர்பன் டிரைபல்ஸ் புரோகிராம் ஆஃப் அனிமல்ஸ் ரேஸ்கயர்ஸ் என்ற அமைப்பின் சார்பில் நரிக்குறவர் சமூகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் பல்லுயிர் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இதில் நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த 30 மாணவர்கள் கலந்து கொண்டு விமான நிலைய சாலையில் இருந்து லாஸ்பேட்டை காவல் நிலையம் வரை சென்றனர். இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் விலங்குகளை போன்று
உருவ பொம்மை அணிந்தும் பொதுமக்களுக்கு பல்லுயிரிகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விதமாக துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மண்டலூர் அருகே கிளாம்பாக்கம் பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் உள்ளது. இங்கு விழா காலங்களிலும் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பயணிகள் அதிக அளவில் வருகை புரியும் நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து முனைய நடைமேடையில் குறிப்பாக 2 மற்றும் 3 ஆகிய நடைமேடைகளில் உள்ள கழிவுநீர் நிரம்பி நடைமேடையில் வெளியே ஓடுகிறது. இதனால் அந்த பகுதி முழுவதுமே துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் அடுத்த ஈக்காடு பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் B8 போலீஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளப் சார்பில் கோடைக்கால இலவச பயிற்சி முகாம் நடைபெறுவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து இந்த வருடமும் கோடைக்கால இலவச விளையாட்டு பயிற்சி முகாம் 1 மாத அளவில் நடைபெற்றது. இம்முகாமில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு விளையாட்டு பயிற்சி பெற்றனர். மேலும் 1 மாதங்களாக நடைபெற்ற விளையாட்டு பயிற்சியில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் விதமாக பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பயிற்சி பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. சமூக சேவகர் வினோத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் DSP அனுமந்து, ஏனோக், குயிலி, ரவி, ஐடா நியூட்டன், டாக்டர் பிரேம்குமார் இன்பராஜ், அப்புன் மோசஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் வாழ்த்தி பேசினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூரு அணையின் மொத்த கொள்ளளவு 100 அடி ஆகும். இந்நிலையில் இந்த அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பில்லூரு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் அணையின் மொத்த நீர்மட்டம் 94.50 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் பில்லூரு அணையின் பாதுகாப்பு கருதி பவானி ஆற்றில் வினாடிக்கு 6000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பவானி ஆற்று கரையோர பகுதிகளான தேக்கம்பட்டி, மேட்டுப்பாளையம், நெல்லித்துறை, ஆலாங்கொம்பு, வச்சினம்பாளையம், சிறுமுகை, ஓடந்துறை, வெள்ளிப்பாளையம் உள்ளிட்ட ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு கோவை மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் வட்டாட்சியர், நகராட்சி ஆணையாளர், காவல்துறையினர் ஆகியோர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட 21வது வார்டு பகுதியான சுதந்திர வீதி பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பாதாள சாக்கடை நிரம்பி கழிவு நீரானது சாலை மற்றும் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் புகுந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பெரியகுளம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் துறைசார் அலுவலர்களிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்போது பெய்த கனமழை காரணமாக சாக்கடை கழிவு நீரானது பொதுமக்கள் வசிக்கும் பகுதிக்குள் புகுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நகராட்சியின் முக்கிய வீதிகள் சாலையில் கற்களை தூக்கி வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக கொடிவேரி அணை இருந்து வருகிறது. இந்த அணைக்கு நாள்தோறும் ஈரோடு மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் கொடிவேரி அணைக்கு வரும் உபரி நீர் பவானி ஆற்றின் வழியாக அதிக அளவு வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி கொடிவேரி அணையை சுற்றி பார்க்கவும், அருவியில் குளிக்கவும், பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மிதமான மழை பெய்து வந்த நிலையில் திடீரென சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பல்லடம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் வெள்ள நீர் புகுந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகள் வெளியே வர முடியாமல் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். மதுரை கிழக்கு கோட்டம் விமான நிலைய உட்பிரிவு பெருங்குடி பகுதியில் உள்ள STK நகர், பிரேம் நகர் பகுதியில் குறைந்த மின் அழுத்தம் காரணமாக மின்தடை ஏற்பட்டது. இதனை அடுத்து பெருங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் பத்மா முருகேசனிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததன் பேரில் STK நகர், பிரேம் நகர் பகுதியில் குறைந்த மின்னழுத்த தடையை சரி செய்ய ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டது. இதனை அடுத்து மதுரை கிழக்கு மின்கோட்டம் விமான நிலைய பிரிவு செயற்பொறியாளர் கண்ணன், உதவி செயற்பொறியாளர் கதிர்வேலு, உதவி மின்பொறியாளர் விஜய் மற்றும் பெருங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் பத்மா முருகேசன், செந்தில், STK நகர் குடியிருப்போர் நலசங்க தலைவர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் புதிய மின்மாற்றியின் சேவையை தொடங்கி வைத்தனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையால் குன்னூரில் இருந்து கோத்தகிரிக்கு செல்லும் நெடுஞ்சாலையில் வண்டிச்சோலை அருகில் மண் சரிவு ஏற்பட்டது. அப்போது சாலையின் ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்று மண் சரிவில் மாட்டிக்கொண்டது. உடனடியாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீட்புக் குழுவினர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் காரை கயிறு கட்டி பத்திரமாக மீட்டி எடுத்தனர். மேலும் நெடுஞ்சாலைத்துறையினர் ஜேசிபி எந்திரம் மூலம் சாலையை உடனடியாக சீர் செய்து போக்குவரத்தை சரி செய்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள கழுதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கந்தசாமி. இவர் சமையல் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இன்று அவரது மகனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சேப்பாக்கம் ரோட்டில் பின்னால் அதிவேகமாக வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் கந்தசாமி சென்ற வாகனத்தின் மீது மோதியுள்ளது. இதில் கந்தசாமி மற்றும் அவரது மகன் மணி ஆகிய இருவரும் நிலை தடுமாறி நடு ரோட்டில் கீழே விழுந்துள்ளனர். அப்போது அப்பகுதி வழியாக பின்னால் வந்த டிராக்டர் கந்தசாமி மீது ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வேப்பூர் காவல்துறையினர் கந்தசாமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து வேப்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அண்ணாமலை நகரை சேர்ந்தவர் ருக்மணி. இவர் கடந்த மாதம் தனது வீட்டை பூட்டிவிட்டு மதுரையில் உள்ள தனது உறவினர் துஷ்டி வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் பூட்டிய அவரது வீட்டை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் அதிகாலை அவரது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பீரோவை உடைத்து அதிலிருந்த 80 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 1 லட்சம் பணம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து தப்பி சென்றனர். அதேபோல ருக்மணி வசிக்கும் தெருவில் உள்ள வெளிநாட்டில் வேலை பார்க்கும் அழகேசன் என்பவரது வீட்டிலும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருந்ததை அடுத்து அருப்புக்கோட்டை நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பரங்கிப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றுக்கணக்கான இருளர் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் குழந்தைகள் பள்ளியில் படிப்பதற்கு முறையான சாதி சான்றிதழ் வருவாய்த்துறையால் வழங்கப்படாத நிலையில் பலமுறை சாதி சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் ரமேஷ் பாபு தலைமையில் இப்பகுதியைச் சேர்ந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட இருளர்கள் தங்களது குடும்பத்தினர் மற்றும் பிள்ளைகளுடன் சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து சிதம்பரம் சார் ஆட்சியர் ரஷ்மி ராணியை சந்தித்து இருளர் சாதி சான்றிதழ் கேட்டு மனு அளித்தனர். கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 20,000 பழங்குடி மக்கள் இருக்கின்றார்கள். இதில் பல்லாயிரக்கணக்கான பழங்குடி மக்களுக்கு சாதி சான்றிதழ் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பரங்கிப்பேட்டை ஒன்றியம் புதுப்பேட்டை பஞ்சாயத்தில் இருக்கிற பாரதிய நகருடைய இருளர் மக்கள் இங்க வந்திருக்காங்க. அவங்க பிள்ளைகளுக்கு படிப்புக்கான சாதி சான்றிதழ் அலைஞ்சிட்டு இருக்காங்க. நாங்கள் சப் கலெக்டர் வந்து பார்த்தோம். சப் கலெக்டர் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கன்றாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகுது. கேட்டால் ரத்த வழியில் தான் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்போன்றாங்க. அப்பாவுக்கு இல்லைனா பிள்ளைக்கு வாங்க முடியாது, அந்த பிள்ளைக்கு எல்லாம் பேரனுக்கு வாங்க முடியாது. இப்படி தலைமுறையாக அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டே கிடைக்காம இருக்கு. மேடம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் மீண்டும் ஒரு வாட்டி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி கிடைக்கலன்னா நிச்சயமாக மக்களை திரட்டி மார்க்ஸ் வச்சு போராட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரியலூர் மாவட்டம் குருவாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் வீரபாண்டியன். இவர் அதே பகுதியில் ஹரிஷ் என்ற பெயரில் மருந்து கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவர் அலோபதி மருத்துவம் படிக்காமல் அப்பகுதி மக்களுக்கு அலோபதி மருத்துவம் செய்வதாக மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குநர் மாரிமுத்துவிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த புகாரின் பேரில் வீரபாண்டியனின் மருந்து கடையில் மாவட்ட மருத்துவத்துறை துணை இயக்குநர் மாரிமுத்து ஆய்வு செய்தார். அப்போது அலோபதி மருத்துவம் படிக்காமல் அலோபதி மருத்துவம் பார்த்தது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து தூத்தூர் காவல் நிலையத்தில் மருத்துவத்துறை துணை இயக்குநர் மாரிமுத்து கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வீரபாண்டியனை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவர் சாலை விபத்தில் மூளைச்சாவடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் வாலிபரின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய குடும்பத்தார் ஒப்புதல் அளித்த நிலையில் அவரது சிறுநீரகம் 2, கல்லீரல், கருவிழி ஆகியவை தானம் செய்யப்பட்டன. இந்த நிலையில் உடல் உறுப்பு தானம் செய்த இளைஞரின் உடலுக்கு அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் மருத்துவமனை முதல்வர் மணி தலைமையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர்.
மேட்டூர் அருகே ஜலகண்டபுரம் பேருந்து நிலையத்தில் செங்குட்டை பகுதியைச் சேர்ந்த தறி தொழிலாளி பொன்னுசாமி தனது மகள் சோபனாவுடன் பேருந்துக்காக காத்துக் கொண்டிருந்தார். அப்போது ராசிபுரத்தில் இருந்து மேட்டூர் சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பொன்னுசாமி மற்றும் அவரது மகள் சோபனா, சவுந்தரராஜன் ஆகியோர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் முதியவர் பொன்னுசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பலத்த காயமடைந்த சவுந்தரராஜன் மற்றும் சோபனாவை மீட்ட அப்பகுதி மக்கள் சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர்.